ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிரிஸ்ட் அட்வைசர் கிடையாது. அதே போல எங்களோட சைட்ல அக்கௌண்ட் ஹேண்டிங், கால்ஸ் எந்த விதமான சர்வீசஸும் ப்ரொவைட் பண்றது கிடையாது. ஓகே, ஃபைன். அந்த டைரக்டா நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம காமர்ஸ் பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் ஜேர்னல். மேபி அது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரேடிங் ஜேர்னல்னா ஒரு நிமிஷம் எனக்கு ஷோ பண்றேன். ஓகே, ட்ரேடிங் ஜேர்னல் மீன்ஸ் நம்ம டெய்லி எடுக்கிற நோட்ஸ், ட்ரேடிங் நோட்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இன்னொரு இமேஜ் காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். ட்ரேடிங் ஜேர்னல்னா எவ்வளவு என்ட்ரி எடுக்கிறோம், ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ட்ரேட் எடுக்கிறீங்க, பை பண்றீங்களா, செல் பண்றீங்களா, எவ்வளவு குவான்டிட்டி போடலாம், டார்கெட், எஸ்எல், எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க அந்த ட்ரேட்ல, வாட்சஸ்ல என்ன ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க, ட்ரேட் லாஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன், புரோக்கரேஜ் எவ்வளவு போயிருக்கு, என்ன டேட்ல ட்ரேட் பண்றீங்க, ஓகேங்களா. அது எல்லாமே நம்ம ஜேர்னலா இப்போ நம்ம டெய்லியும் பை அண்ட் செல் பண்றோம், தெரியுங்களா. இப்போ அந்த பை அண்ட் செல் வந்து நமக்கு மேனுவலா தான் இருக்கும். லைக் நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா தான் தெரியும் என்னென்ன பண்ணிருக்குன்ட்டு. ஆனா இது போல ஒரு ஜேர்னல் நீங்க நோட் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஓகேங்களா. இதை ஆர்டர் பண்ணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். லைக் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அஃபோர்டபுள் பிரைஸா, ரொம்ப அதிகமாலாம் சார்ஜ் பண்ணல, ஓகேங்களா. அஃபோர்டபுள் பிரைஸ் அந்த ட்ரேடிங் ஜேர்னலுக்கு, ஓகேங்களா. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க. ஃபைன். இப்போ அடுத்தது இன்னைக்கு லெவல்ஸ் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு, ஓகேங்களா. இன்னைக்கு மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டா ரியாக்ட் ஆச்சு. என்னோட மெம்பர்ஷிப்ல நான் வந்து லெவல்ஸ் கொடுத்துருப்பேன். லெவல்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து நான் வாய்ஸ் நோட்மே என்னோட மெம்பர்ஷிப்ல நான் போட்டிருப்பேன். லைக் மார்க்கெட் வந்து பேட்டர்ன் பிரேக் அவுட் நமக்கு கொடுத்துருக்கு. லைக் திருப்பி மார்க்கெட் வந்து நமக்கு ஃபாலோ ஆக தான் பாசிபிள். சேஃப் ட்ரேட் பண்ணி எடுங்கட்டு நான் கொடுத்துருப்பேன். எந்த லெவல்ல ஒரு நிமிஷம் ஷோ பண்றேன் பாருங்களேன் மெம்பர்ஷிப் குரூப்ல. இன்னைக்கான மெம்பர்ஷிப் ரேட்ஸ் இந்த ஆடியோ குடுத்துருக்கேன் பாத்தீங்களா. இன்னைக்கு நிறைய பேர் ஆடியோ தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆடியோ குடுங்க, ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு. இப்போ மார்க்கெட் வந்து இந்த பேட்டர்ன்லயே குடுத்திருப்பேன். மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் நமக்கு ஃபால் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. சேஃபர் ட்ரேட்ஸ் லைக் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 30, 40 பாயிண்ட்ஸ், 30 பாயிண்ட்ஸ் பவுன்ஸ் பேக் கொடுக்கும்போது நம்ம லைக் மார்க்கெட் ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணான்னு கொடுத்திருப்போம். எக்ஸாக்ட்டா மார்க்கெட் வந்து அதுக்கு வியூல மார்க்கெட் வந்து நல்லா ஃபால் ஆயிருக்கும். நிறைய பேர் டிஎம் பண்ணிருந்தாங்க ப்ராஃபிட் பண்ண மாதிரி, ஓகேங்களா. ஃபைன். இப்போ நாளைக்கு மார்க்கெட் என்ன ரியாக்ட் ஆகும், எப்படி சிம்பிள். இப்போ இது வந்து சைட்வேஸ் ஜோனா ஆக்ட் ஆகும் என்னோட ஒப்பீனியன். இப்போ மார்க்கெட்ல வந்து நாளைக்கு நீங்க ஒரு பெரிய மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணா ஒன்னு பேட்டர்னை பிரேக் அவுட் கொடுக்கணும், இல்லனா அந்த லோவை பிரேக் அவுட் கொடுக்கணும். இல்ல நாளைக்கு மார்க்கெட் வந்து இதுக்குள்ள டிராவல் ஆகுதுன்னா நமக்கு மேக்ஸிமம் சைட்வேஸ் தான் பாசிபிள். கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம ட்ரேட் எடுக்கணும், ஓகேங்களா. ஏன்னா இதுக்குள்ள பிரீமியம் டிகே நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு ரேஞ்ச்குள்ள. இப்போ நாளைக்கான சேம் இப்போ நம்ம என்னென்ன லெவல் கொடுத்துருக்கோமோ சேம் எந்த லெவலும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். 24,883 வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இந்த பாயிண்ட் வந்து அதுக்கு தான் லைன் டிரா பண்ணிருக்கேன். இப்ப சப்போர்ட்னு எடுத்தீங்கன்னா 24,738 வந்து நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் நமக்கு. லைக் இந்த பாயிண்ட். இப்ப இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்குங்களா. நேத்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க. ட்ரேட்லாம் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. இப்போ நேத்தான கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல தான் லாஸ் பண்றேன். அதுக்கப்புறம் அந்த லாஸ் ரெக்கவரி பண்ணனும் போனுச்சுன்னா ஓவர் ட்ரேட் பண்றேன்ட்டு. எப்பயுமே மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் தான் நமக்கு ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஏன்னா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல தான் நிறைய ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட் ஓரளவுக்கு செட்டில் ஆயிடும். அதுக்கப்புறம் டீசென்ட்டா ஓரளவுக்கு நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஓகே, சிம்பிள். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் ஃபர்ஸ்ட் 1 ஹவர், அடுத்த ஒரு ஹவர் பாருங்க மார்க்கெட் திருப்பி பேட்டர்னுக்குள்ள வந்துருச்சு. நீங்க அது லோவர் டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மார்க்கெட் வந்து ப்ராப்பரா ஃபாலோ ஆக தான் போகுதுன்னு நமக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, ஐடியா, ஓகேங்களா, சிம்பிள். இப்ப நாளைக்கான லெவல்ஸும் சேம் தான். மார்க்கெட் என்னென்னலாம் ரியாக்ட் ஆகும் நாளைக்கான ஜோன், ஓகேங்களா. லைக் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச்ல இருந்து, ஓகேங்களா, 24,883 இருந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா 24,738 நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்ப கண்டிப்பா டவுட் இருக்கும் அப்புறம் இப்போ இதுக்குள்ளதான் டிராவல் ஆகும். ஆனா மேக்ஸிமம் நான் நேத்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்னன்னா மார்க்கெட் வந்து பேட்டர்னுக்கு மேல பிரேக் அவுட் ஆகுனா நீங்க அது கன்சிடர் பண்ணாதீங்க. மேபி ஃபேக் பிரேக் அவுட்டா இருக்கலாம். இப்போ இன்னைக்கு என்ன நடந்தது, மேல பிரேக் அவுட் குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மார்க்கெட் ஃபால் ஆச்சு தெரியுங்களா. இது நமக்கு நிறைய ஃபேக் பிரேக் அவுட் இப்படிதான் கொடுக்கும், ஓகேங்களா. இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா சிம்பிள். இப்ப நாளைக்கு என்னோட ஒப்பீனியன் இந்த லோவை நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நல்ல ஸ்ட்ராங் மொமெண்டம் கொடுத்து லோ பிரேக் அவுட் ஆகுதுன்னா 24,738 ஒரு 10 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கும். கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டா எப்படியே நமக்கு மூவ் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது, ஓகேங்களா. அது லைவ் மார்க்கெட்ல சொல்லலாம். இப்ப கரெக்டா ப்ரீ மார்க்கெட்ல நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அது பிரேக் அவுட் மொமெண்டம் தெரியணும். அது எல்லாமே நம்ம கிளியரா பார்த்தா தான் தெரியும்.
இப்ப நமக்கு பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் அகைன் நமக்கு ரீடெஸ்ட் இந்த ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்து நம்ம திருப்பியும் நம்ம பவுன்ஸ் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்ல. அது இப்போ இந்த கான்செப்ட் வந்து பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான். இல்ல இந்த பேட்டர்னுக்குள்ள இப்போ நான் உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் இந்த ரேஞ்ச்ல இருக்கு, இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, ஓகே பிரேக் அவுட்க்கு முன்னாடி நம்ம ட்ரேட் எடுப்போம், நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலான்ட்டு. இது மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்தாதான் அந்த சினாரியோ. குடுக்கலன்னா நம்ம ட்ரேட் வந்து எடுக்க வேண்டாம். லைக் சைட் வேஸ்ல இருந்துச்சுன்னா ஒரு ஸ்கேல்பிங் பண்ணி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஓகே, இப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கான ஜோன் இந்த ரேஞ்ச்க்குள்ள இருக்கு. இந்த லோ டு ஹை எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பாப்போமே. லோ டு ஹைன்னும் போது இதுவே நமக்கு 143 பாயிண்ட்ஸ் இருக்கு. மேபி நியூட்ரல் ஓப்பன் ஆகுனா அதிகபட்சம் நம்மளால ஆப்ஷன்ஸ்ல கேப்சர் பண்ற பாயிண்ட் வந்து ஒரு ஒரு 35 பாயிண்ட்ஸ் டு 40 பாயிண்ட்ஸ் தான் கேப்சர் பண்ண முடியும் இந்த ஜோன்ல. பிரேக் அவுட் ஓப்பன்லேயே நல்லா ஸ்ட்ராங்கா பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா இதுல நம்ம ஹை பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிக்கலாம். பார்க்கலாம் நாளைக்கு மேபி சைட்வேஸ் பாசிபிள் இருக்கு. அது இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்கணும். கொடுத்தாதான் நமக்கு, இல்லைன்னா நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள அப்படின்னு நமக்கு மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல மூவ் ஆகும். ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட், சப்போர்ட் நான் ஸ்ட்ராங்னு சொல்ல மாட்டேன், ரெசிஸ்டன்ட் தான் ஸ்ட்ராங்னு சொல்லுவேன். சப்போர்ட் பாசிபிள் இருக்கு, பிரேக் அவுட் கொடுக்க பாசிபிள் இருக்கு. பிரேக் அவுட் கொடுத்தாதான் கன்சிடர் பண்ணிக்கணும். கொடுக்கலாம் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா, பிரேக் அவுட் கொடுக்குற வரைக்கும். இது நிஃப்டிக்கான லெவல்ஸ். ஓகே ஃபைன். நான் எல்லாமே டிரா பண்ணது இண்டெக்ஸ் சார்ட் தான். நிறைய பேர் ஃபியூச்சர் சார்ட்னு நினைச்சுக்கிறீங்க, இண்டெக்ஸ் சார்ட்ல தான் டிரா பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பேன். இன்னைக்கு எனக்கு ப்ராஃபிட்லாம் போச்சு ஒரு 5000 டு கரெக்டா எனக்கு வந்து 6000 ப்ராஃபிட் என்ன ஆச்சு. நான் என்னன்னா என்னோட எக்ஸாக்டா என்ட்ரி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோவர் பாயிண்ட். ஓகேங்களா, இந்த பேட்டர்ன் எனக்கு லோ கட் ஆயிருக்கும். கிளியரா பாத்தீங்கன்னா இப்ப தேர்ட் ரிஜெக்ஷன் இங்க இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன், செகண்ட் ரிஜெக்ஷன், தேர்ட் ரிஜெக்ஷன். இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்திருப்பேன். நான் எதுக்காக வெயிட் பண்ணேன்னா அகைன் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரட்டும், இங்க வந்தா நம்ம ட்ரேட் ஸ்கொயர் ஆஃப் பண்ணலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு 160 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 110 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்தது. ஓகேங்களா, இன்னைக்கான ட்ரேட் எனக்கு கொடுத்தது. ஆனா நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணல. நான் எடுத்தது கம்மியான லாட் தான், 60 குவான்டிட்டி தான். ஓகே, நம்ம மினிமம் நான் இன்னைக்கு ஒரு 900 rupees லாஸ் மேக் பண்ணிருப்பேன் பிரீமியம் டிகேனால. ஓகே, அது பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். ஓகேங்களா ஃபைன். இப்ப நாளைக்கான ஜோன் சேம் தான். இப்போ இந்த லெவல்ல மாத்தணுமானா மாத்தக்கூடாது. நாளைக்கு மேபி இந்த ரேஞ்ச், இப்போ நாளைக்கு ஒரு புது ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகுமா இல்லைன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். 55,925ல இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நான் அக்யூரேட்டா சொல்ல, மேபி இங்க நாளைக்கு எடுத்துச்சுன்னா அடுத்த நாள்ல இருந்து நம்ம இங்க இருந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, இப்போதைக்கு இந்த லெவல் யூஸ்ஃபுல்லா இருக்காது. நாளைக்கு ரியாக்ட் ஆகிறத பொறுத்து தான் புது லெவல் ரியாக்ட் ஆகுமா ஆகாதான் நம்மளால பாத்துக்க முடியும். இன்னைக்கு எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா 55,557ல இருந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கும், நீங்க பாத்துருப்பீங்க. ஆனா ஓப்பனா சொல்ல போனா எடுத்திருக்க முடியாது ட்ரேட. லைக் நம்ம ஒரு இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ட்டு நான் சொல்லலாம். ஓகே, இங்க இருந்து நான் கொடுத்த லெவல்ஸ் வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா மார்க்கெட் ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நீங்க எடுத்திருக்க முடியாது. ஏன்னா நீங்க பாருங்களேன், லைக் லோவர் டைம் ஃப்ரம் பாருங்க, இங்க இருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. நம்ம லைக் வெயிட் பண்ணி இருந்திருப்போம், மொமெண்டம் நல்லா கொடுத்துருக்கும், ட்ரேட் எடுத்திருந்திருக்க மாட்டோம். ஓகே ஃபைன். இப்போ நாளைக்கான பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் சொல்லிடலாம். ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி சேம் 55,961 வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். சப்போர்ட் அப்படின்னா 55,557 வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அது இந்த ஜோன் ஆக்ட் நல்லா பண்ணிக்கோங்க. 2 பாயிண்ட். இப்போ ரிவர்சல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா 55,557 இல்லைன்னா 55,466 இந்த ரேஞ்சில் நமக்கு ரிவர்சல். இது வந்து ஓப்பன் மார்க்கெட்ல பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்குது, நல்ல வால்யூம் கொடுத்து பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பிரேக் அவுட். ஆனா முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்ல போச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. மேக்ஸிமம் கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. லோல பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்ல மார்க்கெட் வந்து ஓப்பன் மார்க்கெட்ல ஹியூஜா நமக்கு வால்யூம் கொடுத்து பிரேக் அவுட் ஆயிட்டு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது, க்ளோஸ் அண்ட் கிளாஸ் எல்லாம் கொடுக்குதுன்னா அதுக்கப்புறம் நம்ம கால் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இதான் சினாரியோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, சிம்பிள். நான் என்னோட எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். 55,961க்கு மேல மார்க்கெட் போகுதுன்னா இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா மேக்ஸிமம் நான் நாளைக்கு வந்து பிரேக் அவுட் ஓப்பன்லேயே பிரேக் அவுட் கொடுத்தா நான் இப்படி என்னோட வியூ இப்படி இருக்கும். இல்ல நமக்கு ஸ்லோவா பிரேக் அவுட் கொடுக்குறா வந்து கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், என்னோட வியூ புட் ஆப்ஷன்ல தான் இருக்கும். இப்போ நமக்கு மார்க்கெட் இங்க இருந்து நமக்கு சப்போர்ட் மேபி இந்த ரேஞ்ச்ல நமக்கு மார்க்கெட் ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகுனா இங்க இருந்து ரிவர்சல் பாசிபிள் 55,961. இப்போ மார்க்கெட் வந்து ஸ்லோவா சஸ்டெயின் பண்ணிட்டு இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் ஆகுனா பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பெரிய பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. 50% வந்தாலே ட்ரேட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லைக் இந்த சப்போர்ட்ல இருந்து அப் ட்ரெண்ட்ல இப்ப நமக்கு லோ பிரேக் அவுட் கொடுக்குது, அகைன் ரீடெஸ்ட் எடுக்குது, திருப்பி மார்க்கெட் நமக்கு ஃபால் ஆகுனா இங்க இருந்து நம்ம ரீடெஸ்ட் வச்சு நம்ம வந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இதுதான் சிம்பிள். லைக் அப்படியே ஒரு டயக்ராமா டிரா பண்ணிடுறேன் பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேங்களா, இதான் நாளைக்கான சினாரியோ. ஓகே, இப்போ இந்த ஜோன் எல்லாமே க்ரூஷியல் ஆக்ட் ஆகும். லைக் நான் எந்த ஜோனுமே சொல்லிக்க மாட்டேன். இந்த லெவல்ல எல்லாமே க்ரூஷியல் ஆக்ட் ஆகும். லெவல்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். அண்ட் என்ன டவுட்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட்
இந்த வீடியோக்கு மினிமம் 150 லைக்ஸ் ஆச்சு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. அண்ட் மெம்பர்ஷிப்ல யாரா இன்ட்ரெஸ்ட் இருக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கால்ஸ், அக்கவுண்ட் ஏர்னிங் எதுவுமே எங்களோட சைட்ல பண்றது கிடையாது. லைக் லைவ் சார்ட் ஷேர் பண்ணுவோம் அவ்வளவுதான். ஓகே. மெம்பர்ஷிப்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் ஜர்னல் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 10 பீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா தெரியல. மேபி யாரும் ஆர்டர் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. மேபி மெசேஜ் பண்ணுங்க. அவைலபிள் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அந்த ட்ரேடிங் ஜர்னல் கொடுத்துறேன். ஓகேங்களா? ட்ரேடிங் ஜர்னல் வேணா நீங்க ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 150 லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் டே பை டே உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். ஓகே. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நம்ம அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம்.